குழந்தையுடைய மூளையினுடைய கட்டுமானத்துக்கு மிக முக்கியமான பொறுப்பு எடுக்க வேண்டியது பெற்றோருங்க. வீட்டுச்சூழல் அதை தான் இன்னைக்குள்ள நவீன ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. வீட்டுக்கும் குழந்தையுடைய மூளைக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் ஒன்றுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவில் குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு எதிரான பெற்றோருடைய பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம், வீட்டுச்சூழல்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். குழந்தைகளுடைய மூளை சின்ன வயசுல எவ்வளவு ஷார்ப்பானதோ அதே போல நெகிழ்வுத்தன்மை உள்ளது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு. ஆக பெற்றோர் நீங்க உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிட்டு குடும்பத்துல சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாலே உங்களுடைய குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அபாரமா மாறிடுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை ஒரு ரொட்டீன் இல்லாம வளர்க்குறதுங்க. ரொட்டீன் இல்லாத வீட்டில் குழந்தைகளுக்கு முறையான தூக்கம் இருக்காது, சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாங்க, சரியான நேரத்தில் விளையாட மாட்டாங்க, சரியான நேரத்தில் படிக்க மாட்டாங்கங்க. ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது குழந்தையுடைய மூளைக்கு ரொம்ப முக்கியங்க. ப்ரெடிக்டபிலிட்டி அல்லது ஒரு ரொட்டீன் இல்லாத வீட்டில் குழந்தைகளுடைய மூளை ஒரு நிச்சயமில்லாத சூழல்லையே இருக்குங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு கிராமம்னு வைங்க. கிராமத்துக்கு 5 தடவை ஒரு நாளைக்கு பஸ் வருது. இந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த பஸ் வரணும்னு தெரிஞ்சதுன்னா சரியாக புறப்பட்டு போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு நீங்கள் போகலாம். உங்கள் வேலைகள் வழக்கமாக நடக்கும். ஆனால் எப்போ பஸ் வருதுன்னே தெரியாதுன்னு ஒரு அன்சர்டனிட்டியே இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் பஸ்ஸுக்காக காத்திருப்பீங்க, அது வராது. அல்லது பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க, வேலைகள் சரியான நேரத்துக்கு நடக்காது. ஆக உங்களுக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா? அதே போல தான் குழந்தைகள் ஏன் சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு எப்போ சாப்பிடணும், எப்போ படிக்கணும், எப்போ தூங்கணும் அப்படிங்கிற ரொட்டீனை நம்ம குடும்பங்கள் பழக்கப்படுத்துறதே இல்லை, உருவாக்குறதே இல்லைங்க. ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இப்படி ஒரு நிச்சயமில்லாத சூழலில் வளர்கிற குழந்தைகளுடைய கவனம் குறையும்னு சொல்கிறாங்கங்க. நினைவாற்றல் சுத்தமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கான கட்டுப்படுத்துறதுக்கான ஆற்றலும் குறைவாக இருக்குங்க. நம்ம குடும்பங்களில் ரொட்டீன் இல்லாததுக்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோரும் கூடங்க. நினைச்ச நேரத்துக்கு எதையாவது செய்வோம், அதே போல தான் குழந்தைகளையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் குழந்தைங்க இப்போ தாங்க உருவாகிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு தெரியாது எதை எப்போ செய்யணும்னு சொல்லி. ஆக ஒரு பாதுகாப்பான சூழலை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ரொட்டீன் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுக்கணுங்க. ரெண்டாவது குழந்தைகளுக்கு ஓவர் பேரண்டிங் பண்ணுறதுங்க. செல்லம் மிகுதியினால குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கறது. ஒரு கூண்டில் இருக்கிற குஞ்சு பறவை எப்போ பறக்கணும்னு சொன்னால் தேவை வரும்போது தாங்க பறக்கும். அந்த அம்மா பறவை உணவை எடுத்து கொண்டு அந்த குஞ்சு பறவைக்கு ஊட்டிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னால் அது பறக்கிறதுக்கான தேவையை உணராது, அந்த கூட்டிலேயே சுகம் கண்டுக்கங்க. அதுபோல தாங்க நம்ம குழந்தைகளுக்கு செயல்படுறதுக்கான சில வாய்ப்புகளை, சின்ன சின்ன வேலைகளை, பொறுப்புகளை, கஷ்டங்களை அனுபவிக்கிறதுக்கான சூழல்களை கொடுக்கும்போது தான் அந்த குழந்தையுடைய மூளை வலுப்படணும்னு சொல்கிறாங்கங்க. குழந்தைகளுடைய மூளையினுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்மடல், அதுதான் முடிவெடுக்கிற ஒரு தளம். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, பொறுமையாக இருக்கிறதுக்கு, செல்ஃப் கண்ட்ரோலை கடைபிடிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மூளையினுடைய முன்மடல் தான் மிக முக்கியமான காரணங்க. இது தெரியாமல் குழந்தைகளுக்கு எல்லா பிரச்சனைகளையும் பெற்றோரே தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய சொந்த மூளை வலுப்படாதுங்க. ஆக குழந்தைகளுக்கு அன்பு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் குழந்தைகள் முயற்சி பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளையும் கொடுங்கங்க. சிரமங்களை குழந்தைகள் அனுபவிக்கட்டும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதிகமாக திட்டுறது, அடிக்கிறது, கண்டிக்கிறதுங்க. குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு ஒரு உணர்வு பாதுகாப்பு, ஒரு எமோஷனல் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீ முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது, படிக்க மாட்டியா அப்படி சொல்லி திட்டி அடித்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் குழந்தையுடைய மூளை எப்போதுமே ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. ஆக சின்ன வயசுலேயே அந்த குழந்தையுடைய மூளைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலை கொடுத்துட்றாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய மூளை புதியவற்றை செய்கிறதுக்கு பயப்படும், தன்னம்பிக்கை இருக்காது. கிராமங்களில் இன்னைக்குமே நம்புகிறாங்கங்க, ஒரு செடியை பார்த்து அல்லது ஒரு மரத்தை பார்த்து தினந்தோறும் நீங்கள் திட்டிகிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த செடி பட்டு போகும்னு சொல்கிறாங்கங்க. ஆக செடிக்கே அந்த எதிர்மறை உணர்வுகளை தாங்க முடியலைன்னு சொன்னால் வளர்கிற பருவத்தில் இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைங்க உங்களுடைய ஏச்சையும் பேச்சையும் எப்படிங்க கேட்டு சந்தோஷமாக வளரும். நீங்கள் குழந்தைய அதிகமாக திட்டும்போது அல்லது அடிக்கும்போது, எப்பவும் அந்த குழந்தைகிட்ட கோபமாக இருக்கும்போது அந்த குழந்தையுடைய உடலில் கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்குதுங்க. அது மூளையை பிளாக் ஆக்கும். கவலையில் இருக்கிற ஒரு மூளை அல்லது பாதுகாப்பு இல்லாத ஒரு மூளை கண்டிப்பாக கற்றுக்காதுங்க. பள்ளிக்கூடங்களில் இதை நான் அனுபவிச்சிருக்கிறாங்க. எதையாவது மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க, ஒரு இங்கிலீஷ் போயமோ அல்லது ஒரு கேள்வியோ மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பாங்க. படிச்சுட்டு போயிருப்பாங்க, நல்ல ஞாபகத்தில் இருக்கும். அன்னைக்கு ஒருவேளை டீச்சர் கையில் கம்பு வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கம்போடு என் பக்கத்தில் நின்று எழும்பி சொல்லடா அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் அப்படியே பிளாக் ஆகிடுங்க. படித்த எதுவுமே நினைவில் வராது. அதனால உங்கள் குழந்தைய பயமுறுத்தியே வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. குழந்தை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உணருது வீட்டில் அப்படி சொன்னால் குழந்தையுடைய மூளை கண்டிப்பாக வளராதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா அதிகமான பெற்றோருடைய சோம்பேறித்தனம் குழந்தையுடைய மூளைக்கு பெரிய எதிரிங்க.
குழந்தையுடைய மூளை சின்ன வயசுல எதனால அதிகமா வளரும்னு சொல்றாங்கன்னா, அதிகமா குழந்தைகிட்ட பேசுறதுனாலங்க. நீங்க பேசுறதுனால, குழந்தை பேசுறத கேட்கறதுனால, அதிகமா அந்த குழந்தை விளையாடுறதுனால, கற்பனை பண்றதுனால, குழந்தை கையால செய்யற சின்ன சின்ன வேலைகள்னால நமக்கு குழந்தை கூட செலவிடுறதுக்கு நேரம் இல்லை, பொறுமை இல்லை. ஆக ஒரு செல்போனை எடுத்து கொடுத்துடுறோம், அல்லது ஃபேன்சியான டாய்ஸை வாங்கி கொடுத்துடுறோம். அந்த பொம்மை ஆடுது, செல்போன் வந்து பாடுது. குழந்தை சொந்தமா செய்யறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைங்க. இப்போ பெரியவங்க நம்ம செல்போனை பயன்படுத்துகிற நம்ம மூளை என்ன கெட்டு போயிடுச்சு அப்படி சொல்கிறோம். நம்ம மூளை கண்டிப்பாக கெடுது, ஞாபகம் மறதி வருது, நேரம் போகிறது தெரியாமல் அந்த ரீல்ஸில் இருக்கிறோம், அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் முக்கியமானது என்னென்னா, நம்ம அடிப்படையிலே சின்ன வயதிலே செய்ய வேண்டிய முக்கியமான செயல்களை எல்லாம் செய்து கற்றுக்கிட்டாங்க. ஆனால் குழந்தையுடைய மூளை இப்போ எம்டியாக இருக்குதுங்க, இப்போ தான் கற்றுக்கணும். ஆக சின்ன வயசுலேயே செல்ஃபோன் எடுத்து குழந்தையுடைய கையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய பொறுமை குறையும், குழந்தையுடைய கவனம் குறையும். அதுபோலவே ஸ்க்ரீனில் கிடைக்கிற இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் அந்த குழந்தையுடைய சாதாரண வாழ்க்கையை போரிங்காக மாற்றிடுறாங்க. வீடு வந்து சலிப்பை கொடுக்கும், நீங்கள் பேசுகிறது சலிப்பை கொடுக்கும். எப்பவும் செல்ஃபோன் தான் வேணும் அப்படி சொல்லி அந்த குழந்தை கேட்குற ஒரு சூழலுக்கு வந்துடும். அது குழந்தையுடைய மூளைக்கு கண்டிப்பாக ஒரு எதிரிங்க. ஆக நீங்கள் பிஸியாக இருந்தாலும், உங்களுக்கு சோர்வாக இருந்தாலும், குழந்தை கூட பேசுறதுக்கு, குழந்தைய என்கேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை தேடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அனுமதிக்காம உடனே அடக்கிறதுங்க, மிரட்டுறது. குழந்தைய அழ அனுமதிக்கிறது இல்லை, அடம்பிடிக்க அனுமதிக்கிறது இல்லை. அடம்பிடிப்பதால் வரும் நன்மைகள் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அடம்பிடிக்கிறது வந்து ஒரு பெரிய குற்றம்னு நினைக்கிறோம். சின்ன வயதில் அந்த குழந்தைகள் தங்களது உணர்வுகளை ப்ராப்பராக வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு கற்றுக்கலைங்க. ஒரு குழந்தையுடைய மூளை வந்து பாடங்களை மட்டும் கற்றுக்கிட்டா போதாதுங்க. குழந்தை சின்ன வயதுலேருந்தே உணர்வுகளையும் கற்றுக்கணும். அந்த உணர்வுகளை கையாளுறது எப்படி அப்படிங்கிறதையும் கற்றுக்கணும். இதை நம்ம கற்றுக் கொடுக்காத போது தான் அந்த குழந்தை தனக்கு வர்ற கோபம், ஆத்திரம், ஏமாற்றம், பயம் எல்லாவற்றையும் தனக்குள்ள அடக்கி வைக்குதுங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, நம்ம அதை ரிலீஸ் பண்ணாமலே விட்டுட்டோம் அப்படி சொன்னால் குக்கர் வெடிக்கிறது போல் அந்த குழந்தை வந்து வெடித்து சிதற ஆரம்பிக்காங்க. ஆக உணர்வுகள் அடக்கிறது குழந்தையுடைய மூளையில் சேர்ற குப்பை போலங்க. மண்டை சூடாகுதுன்னு சொல்கிறோமா பெரியவங்க, நம்ம ஏன் சொல்கிறோம்? உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது மண்டையிலே ஏற்றி சூடாகுது. குழந்தைக்கும் மண்டை சூடாகுங்க. ஆக குழந்தை அழட்டும், அடம் பிடிக்கட்டும், ஏமாற்றங்களை உணரட்டும். அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து சமாதானப்படுத்தி அந்த குழந்தையுடைய மூளையை ரீஃப்ரெஷ் பண்ணணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிடுறதுங்க. உங்கள் குழந்தைகளை அடிக்கடி மற்ற குழந்தைகள் கூட ஒப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், நான் எப்படி வளரணும் அப்படி அந்த குழந்தை சிந்திக்கிறதுக்கு பதிலாக, நான் அவனை போல இல்லை, நான் வந்து போதுமானவனா இல்லை, நான் வந்து திறமையானவனா இல்லை, அப்படி வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வளர ஆரம்பிச்சிடாங்க. ஒரு குழந்தை ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி growth மைண்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு ஆற்றல். நான் இதை செய்யணும், செய்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நீங்கள் அதிகமாக மற்ற குழந்தைகளோட உங்கள் குழந்தைய ஒப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், குழந்தை புதியவற்றை ட்ரை பண்ணுறதுக்கு விரும்பாதுங்க. தோற்றுருவனோ, திரும்பவும் திட்டிடுவாங்களோ, அல்லது எனக்கு அது செய்கிறதுக்கு திறமை இல்லை அப்படி சொல்லி ஒரு தாழ்வு மனதிலே வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்கங்க. பக்கத்து வீட்டு குழந்தை ரோஜா செடியாக இருக்குங்க, அந்த குழந்தை சீக்கிரமே பூத்துடும், சின்ன வயசுலேயே திறமையை வெளிப்படுத்திடும். உங்கள் குழந்தை வந்து மாமரமாக இருக்கலாங்க, அந்த குழந்தை மெதுவாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் காய்க்கங்க, பலன் கொடுக்கும். ஆக ஒவ்வொரு குழந்தையுடைய வளர்ச்சி வேகமும் வித்தியாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தைய மட்டம் தட்ட மாட்டீங்க, மற்ற குழந்தைகளோட ஒப்பிட மாட்டீங்க, அந்த குழந்தையுடைய வளர்ச்சியை தடை பண்ண மாட்டீங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை கூட குவாலிட்டியான டைம் செலவிடாதது குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு எதிரானதுங்க. குழந்தையுடைய மூளை வளர்ச்சி ரொம்ப முக்கியமாக நடக்கிறது 5 வயசுக்கு கீழே. இந்த வயசுல தான் அந்த குழந்தைகளுக்கு நிறைய கதை சொல்லணும், குழந்தைகளுடைய கவலையை கேட்கணும், குழந்தை நிறைய கேள்விகள் கேட்கும், அந்த கேள்விகளுக்கு நல்ல விதமாக பதில் சொல்லணும். இது எல்லாமே நடக்கும்போது தான் அந்த குழந்தையுடைய மூளை வளர்ச்சி அபாரமாக இருக்காங்க. ஆக நீங்கள் குழந்தையோட எப்போ அதிகமாக பேசுகிறீங்க, கதை சொல்கிறீங்களோ, அந்த குழந்தையுடைய மொழி வளர்ச்சியும் சிந்தனை வளர்ச்சியும் அதிகமாகுங்க. ஆக அந்த நேரத்தை கொடுக்காத போது குழந்தையுடைய மூளை வந்து மந்தமாயிடும். எப்படி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்டர்நெட்டில் எதுவும் தேட முடியாதோ, எதுவும் அந்த இன்டர்நெட் நமக்கு கொடுக்காதோ, அதே போல் குழந்தையோடையும் பெற்றோர் வந்து ஒரு பந்தத்தில், ஒரு உறவில் இல்லைன்னு சொன்னால் குழந்தை எதுவுமே புதுசாக இந்த உலகத்துக்கு கொடுக்காதுங்க. ஏன்னா எதுவும் கற்றுக்காது உங்கள்கிட்ட இருந்து. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தைய வெளியே விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கிறதுங்க. குழந்தைகள் வெளியே போய் பாதுகாப்பான வகையில் விளையாடுறதும் நண்பர்களை தேடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வெளியே போனாதாங்க உங்கள் குழந்தையுடைய மோட்டார் ஸ்கில் வளரும், கிராஸ் ஸ்கில் வளரும், அது மட்டும் இல்லை சோஷியல் ஸ்கில், அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியும். வெளியே போனால் பிரச்சனைகள் வரும். ஆக பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற அந்த ப்ராப்ளம் சால்விங் வளருங்க.
ஒரு கலர் மீன் மீன் தொட்டிக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா பாதுகாப்பா இருக்கும், உயிரோடு இருக்கும். ஆனா கடல்ல நீந்துறதுக்கான ஆற்றல் இருக்காது. மீனை கடல்ல விட்டாதாங்க அது மீனா இருக்கும். ஆக உங்க குழந்தைங்க வெளியே போய் விளையாடுறாங்கன்னு சொன்னா அது வெறுமனை பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லங்க. அங்க கிடைக்கிற அனுபவங்கள் வெளியே கத்துக்கிறது அந்த குழந்தையுடைய மூளையை அதிகமா கட்டுமானம் செய்யுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பெற்றோர் குழந்தைகளுக்கு சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமா உருவாக்கி கொடுக்காததுங்க. குழந்தைகளுக்கு எப்போ சிந்திக்கிற ஆற்றல் வரும்னு சொன்னா, ஏதாவது புத்தகத்தை வாசிக்கும் போது அல்லது கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது அந்த குழந்தைகளுடைய சிந்தனை வளருது. குழந்தைகளுக்கு சின்ன வயதுல இயல்பாகவே நிறைய சந்தேகங்கள் வரும், நிறைய கேள்விகள் கேட்கும். உங்க குழந்தை ஒருவேளை அப்படி கேட்கலன்னு சொன்னா அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பங்கள் எப்போ வரும்னு சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு புத்தகம் வாசிக்கும் போது, ஒரு அறிவியல் ஃபேக்டை நீங்க சொல்லும் போது அந்த குழந்தை அதை பற்றி ஒரு சந்தேகம் கேட்கும், அல்லது நீங்க ஒரு கதை சொல்லும் போது, அல்லது நீங்க ஒரு செய்தியை சொல்லும் போது, அப்போதான் அந்த குழந்தை ஏதாவது உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும், சிந்திக்கும். அந்த குழந்தையுடைய அந்த மூளை வளராங்க. எப்படி ஒரு பயன்படுத்தாத கதவு திருபிடிச்சு போகுது, அதுபோல குழந்தையுடைய மூளைக்கு இந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகளை நீங்க கொடுக்கலன்னு சொன்னா குழந்தையுடைய மூளை மந்தமாயிடுங்க. ஆக சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு கொஞ்சம் புதிர்களை, விடுகதைகளை, கேள்விகளை, சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுங்கங்க. கடைசியை பார்த்தீங்கன்னா, பெற்றோர் தங்களது ஸ்ட்ரெஸ்ஸையும் கோபத்தையும் குழந்தை மேலே கொண்டு கொட்டுறதுங்க. பல நேரங்களில் வேலை இடங்களில் நடக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வீட்டுக்குள்ளே கொட்டுவோம். நம்ம முன்னோர்கள் அதாங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே நுழையும் போது செருப்பை வெளியே கலட்டிட்டு வரணும் அப்படி சொல்லி. செருப்பை மட்டுமில்லை, வெளியே இருந்து நீங்கள் சுமந்து வர்ற கோபம், கவலை, ஏமாற்றம் எல்லாவற்றையும் வெளியே கலட்டி விட்டுட்டு வரணுங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிஞ்சு குழந்தைங்க. பெரியவங்கள்ட்ட வெளிப்படுத்துறது மாதிரி நீங்கள் கரடு முரடான வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியாது. அந்த குழந்தை எப்பவும் ஒரு பயத்திலேயே வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு சைக்காலஜி தான் அதிகமாக குடிக்கிற அப்பாக்கள் இருக்கிற வீட்டில் உள்ள குழந்தைகள் படிக்காததுக்கான காரணங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு அன்சர்டனிட்டி. அப்பா எப்போ கத்துவார், எதை எடுத்து அடிப்பார், அம்மா கூட எப்போ சண்டைக்கு போவார், எப்போ என் புக்கை தூக்கி வீசுவார், எதுவுமே தெரியாது. ஒரு போர் சூழல்ல வாழ்ற ஒரு குடும்பம் எப்படிங்க அமைதியா இருக்கும், சமாதானமா இருக்கும். குறிப்பா குழந்தைங்க எப்பவும் சைரன் கேட்டுக்கிட்டே இருக்கு, வானத்துல இருந்து குண்டு போடுறாங்க, சமாதானமா வாழ முடியாதுங்க. அதே போலதான் நம்ம குடும்பங்களை எப்பவும் ஒரு போர்க்களமாகவே வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அப்பா வந்தாலே சண்டை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்பவும் வாக்குவாதம், பக்கத்து வீட்டு ஆட்கள் கூட எப்பவும் சண்டை. இப்படி ஒரு பிஞ்சு குழந்தை வளர்ற ஒரு குடும்பத்துல எப்பவும் கோபமும் பதட்டமும் பயத்தையுமே நீங்க உருவாக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தையுடைய மூளை கண்டிப்பா வளராதுங்க. அது பயத்தால நிறைஞ்சிருக்கும். ஆக நான் இந்த வீடியோவில் சொன்ன 10 வழிமுறைகள்ல ஒன்னொன்னையா உங்க வீடுகள்ல இருந்து மாற்றுறதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுடைய குழந்தையுடைய மூளை வலுப்பெறும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவிலே விரைவிலே சந்திப்போம். நன்றி.